ஊர்ல இருக்கிற யாரும் இந்த எல்லைய தாண்டி போக கூடாது. பாட்டி, இன்னைக்கு போகி, நாளைக்கு அறுவடை திருநாள், பொங்கல் வந்துரும். அப்ப அந்த திருவிழாவை இந்த ஊர்ல இருக்கிற யாரும் கொண்டாட மாட்டீங்களா? இப்ப கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஊர்ல இருக்கிற யாரும் போக மாட்டீங்களா? அந்த கோவில்ல மொத்தம் 6 கால பூஜை நடக்கும். இப்போ கூட நடுசாம பூஜை நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட துரதிருஷ்டம், இந்த வருஷம் யாரும் அந்த பூஜையில கலந்துக்க முடியல. ஊருக்கே அம்மா போட்டிருக்கு. இந்த கோவில சுத்தி இருக்கிற 12 ஊரும் எப்பவுமே அந்த திருவிழாவில கலந்துக்கும். அப்படி 12 ஊரும் ஒன்னா திருவிழாவில கலந்துகிட்டா அந்த ஆண்டவனோட பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஆனா இந்த வருஷம் அதுல கலந்துக்கிற பாக்கியம் எங்க யாருக்குமே இல்ல தாயி. யாரு செஞ்ச பாவம்னு தெரியல. இந்த ஊரே ஒரே சாபத்துல இருக்கு. அம்மா, இந்த ஊரோட சாபத்தை போக்கதான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. இப்ப நீங்க இந்த பொண்ண ஊருக்குள்ள அனுப்புனா நடுசாம பூஜை முடியறதுக்குள்ள இந்த ஊர்ல அம்மா போட்டிருக்கிற எல்லாருக்கும் சரியாயிடும். நாளைக்கு நடக்க போற பூஜையில இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கலந்துக்க முடியும். ஐயா, எத்தனையோ சாமியாருங்க இந்த ஊருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பூஜை செஞ்சோம், இப்ப வரைக்கும் சரியாகல. இந்த பொண்ண பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணும்? ராணி அந்த ஊர் எல்லைக்கு போயிட்டா. ஆனா அந்த ஊருக்குள்ள போக விடாம தடுக்க என்னோட மாயனால ஒரு வயசான கிழவியையும் அந்த ஊர் எல்லை காவலுக்கு 3 பேரையும் அனுப்பியிருக்க. அந்த ராணிய குறைச்சி எடை போடாத. இந்த மாதிரி பல சோதனைகளை அவ புத்திசாலித்தனமா கடந்து வந்திருக்கா. இப்போ அவளுக்கு துணையா அந்த பாய், பிடாரன், நம்பூதிரி 3 பேரும் பக்க பலமா இருக்காங்க. ஜார்ஜினியா, முதல்ல அவங்க அந்த ராணிய ஊருக்குள்ள போக விடாம தடுப்பாங்க. ராணி மீறி போனா அவன் உயிரை எடுத்துடுவாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன ஊருக்குள்ளார விடுங்க. என்னால அவங்கள சரி பண்ண முடியும். என்ன நம்புங்க. இல்லம்மா, அதெல்லாம் விட முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஊர் மக்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அவங்கள காப்பாத்தினா மட்டும்தான் அவங்களால அந்த 6 கால பூஜையில கலந்துக்க முடியும். வாங்க, இங்கதான். இதுதான் அந்த தலைச்சம்புள்ளி எரிச்ச சாம்பலா? ஆமாமா. மனோ, அந்த துணி எடுத்து கொடு. துணி எடுத்து கொடுங்க. இந்தாங்க. இந்த துணிய அது மேல வைங்க. யோ, அந்த துணி எடுத்து குடியா. இந்த துணியா இல்ல இந்த துணியா? ஐயோ அம்மா, அந்த பொம்மைல இருக்கிற துணி எடுத்து குடியா. யோ, எடுத்து கொடுங்க. சுடுகாட்டுல போகி கொண்டாடுற ஒரே ஆளு நாமளா தான் இருப்போம். ஷோ, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு விவசாயம் இருக்காதா? எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? வாய மூடையா. இப்போ ஒண்ணு பண்ணுங்க. அந்த சாம்பலையும் இப்ப எரிச்ச சாம்பலையும் நல்லா கலக்குங்க. சரிங்கம்மா. நல்லா கலக்குங்க. இந்தாங்கம்மா. எங்க கிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த பொம்மை இருக்குல்ல, இது மேல நல்லா தெளிச்சு விடுங்க. இந்தாங்க, தெளிங்க. எங்க மேல படாம பாத்துக்கங்க.
என்னப்பா என்னன்னு தெரியலையே. அநியாயமெல்லாம் இருக்கு. அநியாயமா இருக்குப்பா. என்னப்பா அது ஆள் போயிட்ட போல இருக்க. அதான் அவசரவத்துல அடிக்க சொன்னா நிஜமே வச்சுட்டாங்க போல இருக்க. ஆளு பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறானே. ஏப்பா அசடூருக்கார மாதிரி தெரியுது. ஏப்பா அசுரவாத ஆட்டத்தை எப்படி ஆடுவாங்க?